வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து சரவணன். மேசராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். மேசராசி சரராசி, காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசி. அவர்களுக்கு சனி பகவான் வர்ற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24க்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீனராசி பயிற்சி ஆகிறது குருவோட வீட்டுக்கு வர்றார். இந்த குருவோட வீட்டுக்கு வர்றது சனி பகவான் ஒரு ஒரு நல்ல விஷயம். அவர் சுக்கிரன் உச்சமடைகிற இடத்துல சனி பகவான் வர்றது ரொம்ப நல்லது. இவங்க 2 வருஷமாக மேசராசிக்காரங்க தொழில்துறையில் ரொம்ப அலைச்சலும், அதிக மன உளைச்சலும், வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்களை நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. சில பேர் அவங்களுக்கு வேலையே கிடைக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம். இந்த சனி பகவான் கண்டிப்பாக அயல் நாட்டிலேயோ இல்லை வெளியூர்லேயோ கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுப்பார். அதனால் நீங்கள் 100% ஒரு பொற்காலம். தொழில்துறையில் இளம் வயதினர்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்தி கூட்டிகிட்டு வந்துடுவார். அதனால் சாதாரண வழியில் சம்பாரித்தவங்க டாலரில் சம்பாதிப்பாங்க. அதனால் இது எப்படி சொல்கிறதுன்னா, சாதாரண நிலையில் இருக்கிறவங்க கூட மிகப்பெரிய பணக்காரன் ஆக்கி விட்டுருவார். அதனால் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு பொற்காலம். அதிகமான முயற்சி பண்ணணும், அதிகமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அதிகமான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு கிளிக் ஆகிடும். அதனால் இளம் வயதினர் வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு பொற்காலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளவங்க வண்டி வாங்கணும், புது வண்டி வாங்குறது இருந்தால் வாங்காதீங்க. அதனால் தற்சமயத்துக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா சனி பகவான் 12 கூடிய விரயத்தில் வர்றாரு. அவர் நன்மையும் சில செய்வார், தீமைகளும் செய்வார். அதாவது சில ஜாதகங்களில் செவ்வாய் பலமாக, அதாவது சனி பகவானுக்கு ஏற்ற இடத்துல எல்லாம் இருந்து அந்த சனி திரிகோணத்தில் இருக்கும் பொழுது, கோச்சாரத்தில் இப்போ சனி இருக்கும் பொழுது அவர் விரயமாகவும் செயல்படுவார். அதனால் இளம் வயதினர்கள், அதிகமாக வேகம் உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஒருத்தவங்க வேகமாக இருக்காங்கனாலே அவங்களுக்கு செவ்வாய் பலமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த செவ்வாய் பலமாயிடுச்சுனாலே சனி இப்போ இருக்கிற 12 விரயஸ்தானத்தில் சில உபாதைகளை கொடுத்துருவார். பொறுமையாக நிதானமாக இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அறிவு கொண்டு வாழ்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆசை கொண்டு வாழ்கிறவங்களுக்கு தான் சிக்கல். நம்ம அறிவாக யோசிக்கணும், இந்த வண்டி நமக்கு தேவையா, வாங்கலாமா அப்படின்றத யோசனை பண்ணி நீங்கள் முடிவெடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே பரிகாரம் பண்ணி கல்யாணம் தடங்கள் தள்ளி போனவங்களுக்கு இப்போ திடீர்னு நம்ம வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்து மாப்பிள்ளை அமைஞ்சிரும். அதனால் போய் அங்கே சிட்டிசன் ஆகவோ